ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேஷ்போர்டு தான். என்னன்னா வந்து நம்ம நார்மலா நம்ம பிரசன்டேஷன் பண்றப்போ, நம்ம நெறைய டேட்டா ப்ரிப்பேர் பண்ணிருவோம். பட் அத வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா பிரசன்ட் பண்றப்போ என்னன்னா, நமக்கு வந்து ஸ்பேஸ் பத்தாது. நெறைய கிராஃப்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க, அங்கன்னு போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அத எக்ஸ்ப்ளைன் பண்றது ரொம்ப ஒரு டீடியஸான ஜாப். டிபார்ட்மெண்ட்டுடைய அவுட்புட் பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெஷினிங் எவ்வளோ அவுட்புட், இல்ல அசெம்பிளி எவ்வளோ அவுட்புட், ஸோ பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி நடந்திருக்கு. அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 3 சார்ட்டா இல்லாம, ஒரே சார்ட்ல அது இன்டராக்டிவா எப்படி பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இதுல நெறைய விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து ஒரு ஃபில்டர் ஃபங்ஷனோட வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் ஃபங்ஷன் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்ப அசெம்பிளில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீரிங் மாடியூல் வரைக்கும் இருக்கு. பட் இத வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி டைனமிக்கா கொண்டு வர்றது அப்படிங்கிறதையும் வந்து நீங்க வந்து இந்த அ ஐ மீன் இந்த வீடியோல நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். டேட்டாவ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிப்பேர் பண்ணணும். டேட்டாவ பிரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும். ஏன்னா, நம்ம ரேடியோ பட்டன வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். ரேடியோ பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெவலப்பர் டேப்ல இருக்கும். இன்கேஸ் டெவலப்பர் டேப் உங்களுக்கு எனேபிளா இல்ல அப்டின்னீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிப்பன் போனீங்கன்னா, அந்த கஸ்டமைஸ் ரிப்பன்ல இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் டேப் ஐ மீன் டெவலப்பர்ன்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் ஓகே. அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இந்த டெவலப்பர் டேப் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இந்த டெவலப்பர் டேப்ல நம்ம இந்த கண்ட்ரோல்ஸ்ல இன்சர்ட் போனீங்கன்னா, இங்க ரேடியோ பட்டன் இருக்கும். ஜஸ்ட் இந்த ரேடியோ பட்டன டிராக் பண்ணி, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ரேடியோ பட்டன கிரியேட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ரேடியோ பட்டன கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பட் இத வச்சு நம்ம சில ஆக்ஷன்ஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, இப்ப ரைட் கிளிக் பண்ணி, இந்த ஃபார்மேட் கண்ட்ரோல் போனீங்கன்னா, இங்க செல் லிங்க் அப்படின்னு இருக்கும். இந்த செல் லிங்க் என்னன்னா, இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, F1 கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1ன்னு இருக்கு. கரெக்ட். இப்போ நான் என்ன பண்றேன்னா, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. நான் வந்து இன்னொரு ரேடியோ பட்டன், அதேபோல இன்னொரு ரேடியோ பட்டன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 3 ரேடியோ பட்டன் நம்மகிட்ட இருக்கு. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட் கண்ட்ரோல் போயிட்டு, இது வந்து எல்லாமே அதில அந்த செல்லுல நம்ம வந்து எனேபிள் பண்ணிட்டோம். கரெக்ட்டா? இப்ப நான் கிளிக் பண்ணேன்னா, இந்த F2 எஃப் கரெக்ட். F1 செல் பார்த்தீங்கன்னா தெரியும். இத கிளிக் பண்றப்ப எனக்கு வந்து 3ன்னு வருது. கரெக்ட். ஸோ 3 ரேடியோ பட்டன். ஸோ 3 ரேடியோ பட்டனுமே நம்ம வந்து ஒவ்வொன்னையும் கிளிக் பண்றப்போ 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்பர் சேஞ்ச் வருது. இது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். இப்போ செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இப்ப நம்ம சார்ட் வந்து என்ன மாரி குடுக்க போறோம்? அதாவது நம்மளுடைய சாரி தெரியல. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிவிஷன்ல எவ்வளோ ப்ராடக்ட் மந்த்லி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்படிங்கிறத நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மெஷினிங்ல, அசெம்பிளில, பேக்கேஜிங்ல என்னென்ன மாரி அவுட்புட் இருந்ததுன்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அப்போ நமக்கு வந்து இத ஃபர்ஸ்ட்டு டிவிஷன் வைஸா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும். கரெக்ட்டா? எப்பயுமே வந்து நம்ம வந்து அகைன் வந்து ஒரு ஃபில்டர் ஃபங்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஃபில்டர் ஃபங்ஷன்ல என்னோட அரே என்ன? எனக்கு இந்த டேட்டா தான் வேணும். அதாவது என்னுடைய ப்ராடக்ட் டேட்டா வேணும். கமா. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? நம்மளுடைய டிவிஷன் வைஸா தான் நம்ம வந்து கிராஃப்ப வந்து கிரியேட் பண்ண போறோம். அப்போ என்னுடைய டிவிஷன நான் வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டூ. இப்ப ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த F1 ஏன்னா F1 ஜஸ்ட் எ நம்பர். ஸோ இந்த நம்பர வச்சு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? இப்ப இந்த இடத்துல தான் நமக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னீங்கன்னா, இந்த வந்து ஸ்விட்ச் ஃபங்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஸ்விட்ச்னா தெரியுதுல்ல? ஒரு இடத்துல இருந்து ஸ்விட்ச் பண்றது தான். ரொம்ப சிம்பிளா இருக்கும் பாருங்க. இப்போ என்னுடைய எக்ஸ்பிரஷன்னா எந்த செல், அந்த செல்ல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கமா. இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க நமக்கு என்னென்ன நம்பர் வருது? 1, 2, 3ன்னு சொல்லி வருது. கரெக்ட்டா? இப்ப 1 அப்டின்னீங்கன்னா, நான் என்ன கேட்கிறேன் அப்டின்னீங்கன்னா, எனக்கு வந்து மெஷினிங் அப்டின்னு சொல்லி குடு அப்டின்னு சொல்லி சொல்றேன். மெஷினிங். ஓகே. தென் கமா 2 அப்டின்னு சாரி 2 அப்டின்னம்னா, நான் என்ன கேட்கிறேன் அப்டின்னீங்கன்னா, எனக்கு வந்து அசெம்பிளி அப்டின்னு சொல்லி குடு அப்டின்னு சொல்றேன். தென் 3 அப்டின்னம்னா, எனக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, பேக்கேஜிங். ஓகே. பேக்கேஜிங். கரெக்ட். பேக்கேஜிங். சரியா? ஸோ க்ளோஸ் என்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு இருக்கு. கரெக்ட். 3ன்னு இருக்கிறதுனால ஏன்னா நம்ம 3ன்னு இருக்கிறதுனால இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து 3 எதுக்காக? ஐ மீன் 3ங்கிறது நம்ம எதுக்காக குடுத்தோம்? நமக்கு வந்து பேக்கேஜிங்காக குடுத்தோம். இப்போ இன்கேஸ் வந்து நான் இத கிளிக் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2ங்கிறது எதுக்கு குடுத்தோம்? அசெம்பிளிக்காக குடுத்தோம். இது எதுக்காக குடுத்தோம்? மெஷினிங்காக குடுத்தோம். கரெக்ட்டா? இப்போ நம்மளுடைய ரேடியோ பட்டன் நேம மாத்திர்லாம். இல்லன்னா நமக்கு வந்து ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆயிடும். ஸோ 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுக்காகன்னா மெஷினிங்காக. ரைட்? தென் என்னுடைய அடுத்த ரேடியோ பட்டனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா, அசெம்பிளி. தென் என்னுடைய 3வது ரேடியோ பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கேஜிங்க்காக. ரைட்? சூப்பர். ஸோ இப்போ மெஷினிங், அசெம்பிளி, பேக்கேஜிங் 3 இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. நவ் இப்ப என்ன பண்ண போறோம்னா, பேசிக்கா ஒரு சார்ட்ட கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. நான் வந்து செலக்ட் பண்றேன்.
இன்சர்ட் பண்ணுறேன். தென் என்னுடைய 2D பார் எடுக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு சார்ட்டை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணா மட்டும் போதுங்க. ஸோ இப்போ சார்ட் கிரியேட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து வழக்கம் போல எனக்கு கிரிட் லைன் வேண்டாம். என்னுடைய லேபிள்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய டேட்டா லேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கொண்டு வந்துட்டேன். மேபி இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இது கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருக்குங்கிறதுக்காக நம்ம இதை கொண்டு வந்துடலாம். இப்போ ரொம்ப சூப்பர் சிம்பிளா இப்போ நான் மெஷினிங் கிளிக் பண்ணேன்னா எனக்கு மெஷினிங் வந்துரும். ஐ டோன்ட் வாண்ட் திஸ். அசெம்பிளி தென் பேக்கேஜிங். இப்போ அசெம்பிளிய பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சில் அசெம்பிளி வரைக்கும் தான் இருக்கு. எதனால அப்படின்னீங்கன்னா, சார்ட் வந்து என்னைக்குமே வந்து டைனமிக்கா கிரியேட் பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒண்ணு. அதையும் நீங்க வந்து இந்த இதில லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணி, இந்த செலக்ட் டேட்டா போனீங்கன்னா, இதில எடிட் போய் பாருங்க. இதில வந்து இப்போ வந்து நம்ம டெமோ ஷீட்ல இருக்கோம் இல்லையா? இப்போ வந்து F3லேருந்து F13 வரைக்கும் இருக்கு. கரெக்ட்? இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டாட்டிக்கான ஒண்ணு. இப்போ நமக்கு தேவை என்னன்னா, இது வந்து டைனமிக்கா மாத்தணும். ஸோ இந்த டைனமிக்கா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேம் மேனேஜர்னு ஒண்ணு யூஸ் பண்ணலாம். அந்த நேம் மேனேஜர் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்குறேன். இப்போ என்னுடைய கர்சர் வந்து எங்க கிளிக் பண்ணியிருக்கேன்னா, E3ல கிளிக் பண்ணியிருக்கேன். நேம் மேனேஜர் போறேன். நியூ ஓகே. நியூ கிளிக் பண்றேன். இப்போ நியூல வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆல்ரெடி ஏற்கனவே ஒண்ணு இருக்கு. இத நம்ம டெலீட் பண்ணிடலாம். இது நமக்கு தேவையில்ல. இப்போ நியூ போறேன். ஓகே. நியூல வந்து நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய நேம் அதனுடைய அந்த இப்போ நம்ம செல் ரெஃபரன்ஸ் பண்றோம் இல்லையா? அதனுடைய வந்து நேம் குடுத்துறேன். நேம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வந்து மை வேல்யூ அப்படின்னு சொல்லி நேம் குடுத்துர்றேன். இப்போ என்ன வந்து டெமோ E3 அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கர்சர் இருக்கு. கரெக்ட்? இப்போ இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சிம்பல் போட்டு கிளிக் ஓகே குடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த என்டயர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து செலக்ட் பண்ணிரும். இந்த என்டயர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து செலக்ட் பண்ணிரும். சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேவையானது எனக்கு வந்து அவுட்புட் தான் எனக்கு வேணும். அப்புறம் தான் என்னுடைய ப்ராடக்ட். ஸோ 2 நேம் ரேஞ்ச் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அவுட்புட் மட்டும் வேணும் அப்படின்னம்னா, இப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்து இண்டெக்ஸ் ஓகே இண்டெக்ஸ் ஃபங்ஷன். இண்டெக்ஸ்னா என்னன்னா, எவ்வளோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ்னா தெரியுதுல்ல 1, 2, 3 நம்ம இந்த இண்டெக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில எனக்கு எல்லா ரோஸுமே வேணும். எனக்கு தேவையானது வந்து செகண்ட் காலம் தான் வேணும். க்ளோஸ் தி பிராக்கெட் ஓகே. இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே குடுத்துர்றேன். இப்போ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒன்லி அவுட்புட்ட மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணிருச்சு. கரெக்ட்? இது ஒண்ணும் இல்ல. இது ஒரு தடவ காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. தென் அகைன் வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா, நியூ போறேன். இப்போ என்ன பண்றேன்னா, என்னுடைய ப்ராடக்ட் ஓகே. மேபி மை ப்ராடக்ட் ஓகே. மை ப்ராடக்ட்ன்னு குடுத்துர்றேன். இந்த இடத்துல கண்ட்ரோல் வி. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் காலம் தான் வேணும். அதனால ஃபர்ஸ்ட்டுன்னு குடுத்துர்றேன். கிளிக் ஓகே. இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம இது கிரியேட் ஆச்சு. ஓகே சூப்பர். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் டேட்டா போறேன். இப்போ என்னுடைய சீரிஸ்ல நான் எடிட் பண்றேன். ஓகே. இங்க வந்து நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். இதுவரைக்கும் எடுத்துட்டு ஓகே. தென் இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம், மை வேல்யூ அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தோம். கரெக்ட்டா? கிளிக் ஓகே. அதே டயத்துல இங்க எடிட் பண்ணிட்டு, இங்க வந்து மை ப்ராடக்ட் ஓகே. கிளிக் ஓகே. இப்போ இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா, டைனமிக்கா இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைனமிக்கா மாறிடும். ஏன்னா வந்து நம்ம வந்து டைனமிக் ரேஞ்ச் வந்து குடுத்துட்டோம். ஸோ இப்படி தான் வந்து சார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, டைனமிக்கா நம்ம வந்து மாத்திக்கிறலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட் டைட்டில். இதுக்குமே வந்து ஒரு சிம்பிளான ஐடியா தான். மேபி உங்களுடைய வேற ஏதாவது இதில யூஸ் பண்ணா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னீங்கன்னா, ஆம் க இப்போ நம்மளுடைய சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும் மந்த்லி அவுட்புட் இல்லையா? ஸோ மந்த்லி அவுட்புட் ஆஃப் ஓகே. தென் அண்ட் இப்பயுமே வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஸ்விட்ச் ஃபங்ஷன் யூஸ் பண்றேன். ஸ்விட்ச் ஃபங்ஷன்ல இங்க இத கிளிக் பண்ணிக்கிறேன். கமா 1 அப்படின்னம்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னீங்கன்னா, எனக்கு வந்து மெஷினிங் ஓகே. தென் கமா 2 அப்படின்னம்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னீங்கன்னா, எனக்கு வந்து அசெம்பிளி தென் கமா 3 அப்படின்னம்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னீங்கன்னா, நமக்கு வந்து பிஎஸ்சி கேஜிங் ஓகே. பேக்கேஜிங் ஓகே. ஐ அம் லிட்டில் பிட் வொரிட் ஓகே.
கிளிக் என்டர். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மந்த் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா மெஷினிங் இருக்கு இல்லையா, இந்த சார்ட் டைட்டில் இருக்குல்ல, அந்த சார்ட் டைட்டில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்முலா பாரில் ஈக்குவல் டு தென் இந்த ஸ்பெசிஃபிக் செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இதுவுமே வந்து டைனமிக்காக மாறும். இப்போ நீங்கள் அசம்பிளி கிளிக் பண்ணிங்கன்னா அசம்பிளி, பேக்கேஜிங் கிளிக் பண்ண பேக்கேஜிங். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு பெரிய ஸ்பேஸுமே இல்லாமல் ஒரே ஒரு இந்த சின்ன ஒரு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் சார்ட்டை வந்து ஃபுல்லி டைனமிக்காக மாற்றி உங்கள் ப்ரெசன்டேஷனை வேறு லெவலில் பண்ணலாம். நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் பி சேஃப். பை பாய்.